அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது சுக்குடிக்கீரை இது வந்து மெழுகு தக்காளி கீரை. இதில் வந்து ஏற்கனவே வந்து நான் கீரையும் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி காயும் நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெண்டாவது தடவை இப்போ இந்த வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இப்போது இந்த சைடு உள்ளதை இந்த பாருங்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் தான் கொஞ்சம் இருக்குது பாருங்க, இந்த பக்கம் தான் கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது பழம் இதை வந்து இதுக்குள்ளேயே போட்டோம்னா அது தானாகவே முளைச்சி மேலே வந்துடும். இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது தடவை எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவில் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டப்பா வந்து இதில் வந்து நான் எடுத்தேன். ஒரே செடி தான் ஒன்று எடுத்தேன். இப்போ இது ரெண்டாவது தரம் நிறைய காய் வந்துருச்சு. அதனால் இப்போ இதையும் எடுத்து நம்ம இந்த காயை வந்து இந்த கீரை இது ரெண்டையும் நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து உடம்புக்கு வந்து புண்ணு, வாய் புண்ணு, வகுத்து புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இதை சரி பண்ணணும். நம்ம வாயில் புண்ணு இருந்தாலே வந்து சும்மா துளசி மாதிரி இதை வந்து மென்று சாப்பிட்டாலே வந்து அந்த புண்ணு வந்து சரியாயிடும். ஆனால் இதை சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் இது நல்லாயிருக்கும். அதனால் இந்த செடியை வந்து இப்போ நான் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இந்த பையில் பெரிய பையை கண்டு நமக்கு பெருசாக நல்லா வந்திருக்குது. இதே சின்ன பையாக இருந்தால் நமக்கு இந்தளவுக்கு வந்திருக்காது. இப்போது நம்ம இந்த காய் வந்து எடுத்தாச்சு. இன்னைக்கு கீரை இருக்குது. இன்னைக்கு கீரை இந்த கீரையை அங்கே கொஞ்சம் அன்னைக்கு அறுவடை எடுத்தது கொஞ்சம் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காய் எடுத்துக்கலாம். வாங்க, நீ அடுத்த அறுவடைக்கு போகலாம். இப்போது இதில் வந்து காராமணி இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அன்றைக்கே நம்ம அறுவடை பண்ணோம். இது பிஞ்சாக இருந்தது, அதனால் நான் வந்து விட்டுருந்தேன். இப்போ நம்ம இதையும் நான் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அங்கே இருக்குது. இப்போ வந்து இது வந்து செடியை வர இது வந்து புதுசாக நான் வச்சது, சூப்பராக பூ பூத்துருக்கு. இப்போ பழைய அவரை வந்து இங்கே இது வந்து புது செடி. இது வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து 3 பழைய செடி. இது வந்து புது செடி. இது வந்து நிறைய நான் அறுவடை எடுத்துட்டேன். மறுபடியும் இதில் வந்து தளைஞ்சு நமக்கு இப்போ காய்ச்சிட்ருக்கு. இதில் வந்து இப்போ ஒன்று இருக்குது. நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 3 காய் இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழைய செடியில் வந்து 4 காய் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோடு சேர்த்து சிவப்பு கொடியவரை வந்து காய்ச்சிருக்கு. நம்ம அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இது வந்து கொடி பீன்ஸு. இது வச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இது சரி அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் நமக்கு வந்து தளைஞ்சு இந்த பாருங்க காய் காய்ச்சிருக்கு. இப்போது நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். சின்ன செடி தான், ஆனால் ஓஞ்சிட்டு மறுபடியும் வந்து நமக்கு காய் கொடுத்துட்ருக்கு. இங்கே இருக்குது, இந்த பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது பாதி செடி மேலே போனது கட் பண்ணி விட்டுட்டோம். குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இவ்வளவு நமக்கு வந்து வந்துருக்குது பீன்ஸு. இப்போது இது வந்து தட்டைக்காய் வந்து நம்ம அங்கே வந்து ஒரு செடி பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறமா இது வச்ச செடி. இப்போ இதுவும் வந்து போன தடவை நம்ம அறுவடை பண்ணணும். இது வந்து பிஞ்சாக இருந்தது. இப்போது இது பெருசாக இருக்குது. நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். 5 ரூபா இங்கே இருக்குது. பண்ணிக்கலாம். இங்கன்றது எட்டவும் மாட்டேங்குது. இந்த 2 செடியில் வந்து இவ்வளவு இருக்குது. இது நம்ம அறுவடை பண்ணிக்காச்சு. இது
சிவப்பு கொடியவரை. இது வந்து இப்போ இது வந்து அவ்வளோவா காய்க்கலை, 1-2 மாதம் காய்க்குது. நம்ம வந்து இது பிஞ்சாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முத்துச்சுன்னா வந்து விதை வச்சிருது. அதனால் இங்கே எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பிஞ்சாக இருக்குது, ரொம்ப பிஞ்சாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொடியவரையிலேருந்து இவ்வளோ தான் காய்ச்சிருக்குது. பீக்கஞ்செடி இதில் வந்து அது வச்சதுக்கப்புறமா அது இடையில இருந்து வச்சேன். இந்த ஒரே ஒன்று தான் முளைச்சிருந்தது, முளைக்கலை, விதை வந்து முளைக்கலை. அந்த ஒன்று போய் வந்து இது ஒன்று காய்ச்சிருக்குது. ஒரு செடிக்கு ஒன்று வந்திருக்குது. நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது காய். ஒரு விதை தான், 3 விதை வச்சு 3ல் 1 தான் வந்தது. ஒன்று வந்து ஒன்று காய்ச்சிருக்குது. பீக்கஞ்செடி வந்து எல்லாமே காஞ்சிருச்சு. நீ வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துடணும். ஆனால் இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது, இதுக்கு மேலே வந்து பெருசாகாது. அதனால் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு செடியை வந்து நம்ம எடுக்கணும். அதனால் இதெல்லாம் கட் பண்ணிடலாம். இல்லை, இந்த பீக்கங்காய் இந்த காயோட இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, ஆனால் பிஞ்சு வருது. இங்கெல்லாம் ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் முத்துனாதான் அந்த செடியை எடுக்க முடியும். அதனால் வந்து இதை விட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து வாங்க, நமக்கு இது வந்து பழைய செடி, நல்லா சூப்பராக காய்ச்சி சேர்ந்த செடி. இப்போ தான் செடி வந்து ஓஞ்சிருக்குது, காய்க்கலை. இப்போ மறுபடியும் இங்கே பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி பூ பூத்துருக்கு பாருங்க. 5 மாதமாக நல்லா நமக்கு அறுவடை கொடுத்துச்சு. இப்போ தான் வந்து அது வந்து ஓஞ்சிருக்குது. இப்போது இதில் வந்து எல்லா செடியுமே இல்லை, இதில் மட்டும் 2 காய் இருக்குது. நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். பாருங்க, 2 காய் இருக்குது, அவ்வளோதான். எல்லா காயும் ஓஞ்சது, எங்கேயுமே இல்லை. ஆனால் பூ பூத்துருக்கு பாருங்கள், எல்லாமே பூ பூத்துருக்கு. செடி சூப்பராக இருக்குது. மறுபடியும் உரம் போடணும். ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால உரம் போட முடியலை. மழை விட்டதுக்கப்புறம் தான் நான் உரம் போடலாம் இருக்கேன். இப்போது நம்ம அறுவடை எடுத்துட்டோம். பீக்கங்காய், சிவப்பு கொடியவரை, கத்திரிக்காய் வந்து 2 தான் இருக்குது, ஓஞ்சிருச்சு. நீ அவ்வளோதான். நீ மறுபடி பூத்து பிஞ்சு வந்தால் தான் நமக்கு காய். இப்போது ஒரே ஒரு செடி பீன்ஸ் இருந்துச்சு, நம்ம பீன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். தட்டைக்காய் எடுத்துக்கிறோம். பட்டை வரை வந்து ஒரு 4 வந்திருக்கு. சுக்குடி கீரை. இன்றைக்கி அறுவடை வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.